Hello guys, welcome to VG Tech. Today நம்ம ReactJS tutorial React CSS பற்றி பார்க்க போகிறோம். CSSனா Cascading Style Sheet. ஓகேங்களா, இந்த CSS யூஸ் பண்ணி தான் நம்ம நம்மளோட வெப்பேஜில் விசிபிள் ஆகிற அந்த ஃபாண்ட் இமேஜஸ் எல்லாமே நம்ம கலர் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறது எல்லாமே CSS யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டைல் பண்ணுறோம். ஓகேங்களா, இட்ஸ் ஒன்லி ஃபார் த டிசைனிங் பர்பஸ். நம்ம எந்த அளவுக்கு டிசைனிங் பண்ணலான்னா அனிமேஷன் பண்ணுறது, 3D எஃபெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம சிஎஸ்எஸில் பண்ணுவோம். இப்போ ரியாக்டில் எப்படி சிஎஸ்எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்லைன் ஸ்டைல் ஷீட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட், அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா CSS மாடியூல். இந்த 3 வேஸ் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்டில் சிஎஸ்எஸ்ஸை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இன்லைன் ஸ்டைல் ஷீட் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம JavaScript ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை எக்ஸ்ப்ரெஷனோ நம்ம React JSXல கொடுத்தோம்னா நம்ம கேர்லி பிரேசஸ், சிங்கிள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ இல்லை ஒரு JavaScript சின்டாக்ஸோ எதாக இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம். இதே நம்ம சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் டபுள் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கம்பைலருக்கு தெரியும் இது CSS ஸ்டைல் ஷீட் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இன்லைன் ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக, கம்பைலருக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக டபுள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம இன்லைன் ஸ்டைலிங் கொடுப்போம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா கேமல் கேசஸ் தான் யூஸ் பண்ணணும். டபுள் வேர்ட்ஸ், அதாவது இந்த பேக்ரவுண்ட் கலர், டெஸ்ட் அலைன் அப்படின்னு யூஸ் பண்ணுற வேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸில் ஹைஃபன் நடுவில் யூஸ் பண்ணுவோம். பட் ரியாக்டில் நீங்கள் கேமல் கேசஸ் ஃபஸ்ட் வேர்ட் ஃபுல்லாக ஸ்மால்லையும், செகண்ட் வேர்டு ஒரு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்லேயும் இருக்கணும். ஓகேங்களா, நவ் சிஎஸ்எஸோட எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா நார்மலாக சிஎஸ்எஸ் கோடிங் எழுதிட்டு .css ஃபார்மில் சேவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட், இது ஈஸி தான். அடுத்து CSS மாடியூல்ங்கிறது ஒரு புது இது கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஸ்டைல் ஷீட்டில் நம்ம ஸ்டைலிங் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கோடிங்கில் ஒவ்வொரு HTML டேக்கும் ஒரு கிளாஸ் நேம் இல்லை ஒரு ஐடியோ கொடுத்துருப்போம். அந்த ஐடி அல்லது கிளாஸ் நேமை நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கால் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைலிங் கொடுப்போம். பட் நீங்கள் CSS மாடியூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களாக ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணி நீங்கள் நீங்களாக ஒரு நேம் கொடுத்து, கிளாஸ் நேம் இல்லை நீங்களாக ஒரு ஐடி நேம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டைலிங் நீங்கள் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ரியாக்டில் நீங்கள் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த காம்பனண்ட்ஸில் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டைல் தேவையோ ஜஸ்ட் அந்த ஆப்பை நீங்கள் கால் பண்ணிக்கிட்டால் போதும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் CSS மாடியூலில் என்ன மாதிரி ஸ்டைலிங் கொடுக்குறேன்னா டெஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்டைல்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்டைல்னு ஒரு 3 விதமான ஸ்டைல் க்ரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே கலர்ஸ், அலைன்மெண்ட் எல்லாமே, பிக்சல்ஸ், பேடிங், மார்ஜின் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரியாக்ட் காம்பனண்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஹெட்டிங் காம்பனண்ட், சென்டரில் இருக்க காம்பனண்ட், அடுத்தது ஃபுட்டர் காம்பனண்ட், அப்புறம் நேவிகேஷன் காம்பனண்ட், 4-5 காம்பனண்ட் ஃபைல்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரியாக்டில். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஹெட்டிங் காம்பனண்ட்டில் ஜஸ்ட் எனக்கு பேக்ரவுண்ட் இந்த கலர் வேணும்னா நான் பேக்ரவுண்ட் ஸ்டைல் .பேக்ரவுண்ட்னு அதை கால் பண்ணிக்கிட்டேன்னா போதும். அந்த ஸ்டைல் உங்களுக்கு வந்துடும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நேம் கான்ஃப்ளிக்ஸ்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த காம்பனண்ட்லையும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்பிட்வீன் நீங்கள் எந்த காம்பனண்ட்டை கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த காம்பனண்ட்டில் மட்டும் அந்த ஸ்டைல் மாடியூல் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். கோடிங் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். வாங்க கோடிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ரெண்டர் மெத்தட்குள்ளே ஒரு ஹெட்டிங்கில் ஹலோ வேர்ல்டுன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 டேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்கம், தேங்க்யூ. இப்போ நான் 3 டேக்ஸ் நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்லைனில் டேரெக்டாக டேகுக்குள்ளே எப்படி இன்லைன் ஸ்டைல் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்டைலுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும். கலர்
red. ஓகே, இப்போ நீங்கள் அவுட்புட் பார்ப்போம். ஹலோ வேர்ல்டு மட்டும் ரெட் கலர் வந்துடுச்சு. இதே நீங்கள் மல்டிபிள் ஸ்டைல் வந்து கொடுக்கணும். இப்போ கலர் கொடுத்தாச்சு, அடுத்து வந்து டெஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணணும். டபுள் வேர்ட்ஸ் வந்தாலே நீங்கள் கேமல் கேசஸ் தான் யூஸ் பண்ணணும். டெஸ்ட்டு அலைன் சென்டர். ஓகேங்களா, ஹலோ வேர்ல்டு சென்டரில் வந்துடுச்சு. இதுதான் நார்மலாக நீங்கள் வந்து டேகுக்குள்ளே கொடுக்குற ஸ்டைல். இது வந்து இன்லைன் ஸ்டைல். இன்லைன் ஸ்டைலு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ இன்சைட் த ரெண்டர் மெத்தட் நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் மை ஸ்டைல், கலர் ப்ளூ. அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் மை ஸ்டைல்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து அட்ரிபியூட் அண்ட் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நான் கால் பண்ண போகிறேன். எனக்கு எங்கே தேவையோ அங்கே. இந்த ஹெட்டிங் 2, அதாவது வெல்கம் H2 டேகுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டைலை கால் பண்ணலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு சிங்கிள் கேர்லி பிரேஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணல. டேரெக்டாக ஆட் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து டபுள் கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வேரியபிளில் க்ரியேட் பண்ணி அங்கே வந்து ஸ்டைலை பாஸ் பண்ணி அதை இங்கே கால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சிங்கிள் கேர்லி பிரேஸஸ்க்குள்ளே கால் பண்ணுற அந்த வேரியபிளோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். மை ஸ்டைல்னு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வெல்கம் வந்து ப்ளூ கலரில் வந்துடுச்சு. ஃபாண்ட் சைஸ் ஏரியாவில் மாறி இருக்கு. இது ஒரு டைப். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் app.cssன்னு ஒன்று இருக்குது. இதில் நான் வந்து டாட் ஆப்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த ஹெட்டிங் H3 டேக்கு கிளாஸ் நேம் கொடுப்போம், ஈக்குவல் டு ஆப். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை உங்களோட ரியாக்ட் ஃபைல் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டாட் ஸ்லாஷ் உங்களோட ஸ்டைல் ஷீட் நேம் app.css. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இப்போ வந்து ஹெட்டிங் 3 H3 டேக்குக்கு தேங்க்யூ. பேக்ரவுண்ட் வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, கண்டென்ட் வந்து எல்லோ கலரில் வந்துருச்சு. ஓகேங்களா, இதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டும் சென்டரில் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நார்மலாக இன்லைன் ஸ்டைலும் பார்த்தாச்சு, எக்ஸ்டர்னல் ஸ்டைலும் பார்த்தாச்சு. இப்போ வந்து சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் பார்க்க போகிறோம். மாடியூல்ஸ் வந்து சிம்பிள் தாங்க. லைக் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணிங்க app.css அதே மாதிரியே சோர்ஸில் போய்ட்டு நியூ ஃபைல் கொடுங்க. demo.module.css இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஃபைலை. demo.module.css. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளாஸ் நேம் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். கலர் ப்ளூ, பேஸ்ட் அலைன் சென்டர், பேக்ரவுண்ட் கலர். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக ரியாக்டில் இன்லைன் ஸ்டைல் கொடுத்தா தான் கேமல் கேசஸில் கொடுக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நார்மலாக சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் எப்படியோ அதே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். பேக்ரவுண்ட் கலர் violet. demo.module.css க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நீங்கள் index.jsல இம்போர்ட் பண்ணணும். import styles from single quotesக்குள்ள dot/demo.module
டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. நவ் அந்த ஃபைலோட ஸ்டைலை நம்மளோட டேக்கில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஆப்னு இருக்குது, இதை நான் எடுத்துடுறேன். கேர்லி பிரேசஸ்குள்ளே ஸ்டைல் டாட் ஹெட்டிங் ஹெட்டிங்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ மட்டும் ப்ளூ கலரில் வந்துடுச்சு, பேக்ரவுண்ட் வந்து வயலட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிளாஸ் மாடியூல்ஸ் சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட காம்பனண்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடிங் நம்ம இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் நேமும் ஐடி நேமும் நம்ம க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணி நம்ம ஸ்டைல் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாடியூல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஹெட்டிங், அப்புறம் சென்டர் பார்ட் அண்ட் தென் ஃபுட்டர் பார்ட் அப்படின்னு நீங்கள் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து வச்சுட்டு அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஹெட்டிங் பார்ட்டோட ஸ்டைல் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஸ்டைல்ஸ் டாட் ஹெட்டிங் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.